கணக்கன்பட்டி ஸ்ரீ சர்க்குரு பழனிசாமி ஐயா அவர்களே போற்றி போற்றி. நான் 2022க்கு பின்பு கடந்த ஆண்டிலிருந்து கணக்கன்பட்டி பழனிசாமி ஐயா அவர்களின் தீவிர பக்தனாக மாறி உள்ளேன். நான் முழுமுதல் கடவுளிலிருந்து 30 கோடி தேவர்களிலிருந்து அனைவரையுமே வணங்கி வழிபட்டவன். ஆனால் எவரும் எனக்கு நேரில் காட்சி தரவில்லை. ஆனால் கணக்கன்பட்டி ஸ்ரீ பழனிசாமி ஐயா அவர்கள் ஜீவ சமாதிக்கு பின்பும் 1922ஆம் ஆண்டு எனக்கு காட்சி அளித்ததன் காரணமாகவே, அவரை நான் பூரணமாக உணர்ந்ததின் காரணமாகவே அவரை பற்றி நான் செய்திகள் வீடியோ மூலம் சொல்லி வருகிறேன். மனிதநேய விருதுகள் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக சொல்லி வருகிறேன். கடந்த வீடியோ பழனிசாமி ஐயா சர்க்குரு அவர்களின் உத்தரவில்லாமல் வெளியிட மாட்டேன் என்று சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ அவரின் உத்தரவை பெற்று மக்களுக்கு வழங்குகிறேன். அவர் எனக்கு சொப்பனத்தில் உணர்த்திய விஷயங்களை, அதாவது கற்பனை செய்து பார்த்த விஷயங்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம், அந்த நிலையை நான் இப்பொழுது எடுத்துரைக்கின்றேன். இதை மக்கள் பொழுதுபோக்குக்காக காணாமல் புனித நிலையை உணர்ந்து வாழும் சக்தியை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆம், நான் இப்பொழுது உங்கள் முன்பு தலித் நீதிபதி என்றால் உயர் நீதிமன்றத்தின் உயர்ந்த நீதிபதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்று தமிழகத்தில் நிகழும் பிரச்சனைகளுக்கெல்லாம் தானே முன்வந்து நடவடிக்கை எடுத்து இதை சீர்படுத்த அந்த நீதியரசர், அதாவது எனக்கு அதிகாரம் இருக்கும்போது சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு ஒரு பதிலும் சொல்லாமல் மக்களின் நிலையையும் மாநிலங்களின் நிலையையும் சீர்கெடுத்து வரும் சூழ்நிலைகளை சரியாக உணர்ந்து கொள்ளாமல் கூட செயல்படுகிறார்கள். ஆகவே நீதிபதியாகிய நான் இந்த உத்தரவிடுகிறேன். அரசியல் என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இன்று கட்சிகள் நாட்டில் உலாவிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு சரியான விளக்கங்களும் அரசியல் என்ற நிலைக்கு உண்டான அர்த்தப்படி செயல்படாத அனைத்து அரசியல் கட்சிகளையும் உடனே 6 மாதங்களுக்கு நான் ரத்து செய்கிறேன். இவர்களில் உண்மையான நிலையை மக்களின் அனுதாபிகளாக ஜாதி கட்சி என்று சொல்பவர்கள், அந்த ஜாதிகள் புறம் அவர்கள் பக்கம் இருக்கிறார்களா என்பதை அடையாளம் காட்டிவிய பின்புதான் 6 மாதம் கழித்து அவர்களுக்கு அந்த கட்சியின் அங்கீகாரம் வழங்கப்படும். மக்கள் இல்லாமல் கட்சி நடத்தும் தலைவர்கள் மக்களையே ஏமாற்றி மக்களுக்கு தெரியாமலேயே கட்சி நடத்தும் நபர்கள் யாருமே கட்சி நடத்தக்கூடாது. இன்று பார்த்தோம் என்றால் தலித் ஓட்டுகளில் ஒரு பகுதி இருக்கிறது என்று கொண்டு இன்று தலித்கள், அதாவது ஒரு சிறிய கூட்டமாக வாழ்ந்து வருகிறோம். அனைத்து ஜாதியினரும் அனைவருமே தமிழன். இதை உணராமல் தமிழ்நாட்டிற்குள் பல அரசியல் கட்சிகள் தவறுகளை தொடர்ந்து செய்து குற்றங்களாக மாற்றிக்கொண்டு கொடிய நிலைகளை கடைபிடித்து கொண்டு வருகிறது. திட்டமிட்டு சதி செய்து கொலைகளை கூட நிகழ்த்தி அரசியல் லாபத்திற்காக செயல்பட்டு வருகிறார்கள். இதற்காக ஒரு சிறிய கூட்டங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பெரிய கூட்டங்களை எல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகிய நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இவர்களுக்கு பூரா நிச்சயம் தண்டனை சட்டப்படி கிடைத்தாக வேண்டும் என்பதை தனி ஒரு மனிதனாக நான் உணர்ந்து பார்க்கின்றேன். ஆம், இவர்கள் அரசியலை கேலிக்கூத்தாக மட்டுமாக்காமல் கேவலமான நிலையில் கொண்டு சேர்த்து விட்டார்கள். ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி அவதூறு பரப்பி சட்ட விதிப்படி தவறு குற்றம் என்ற நிலைகளை உணர்ந்தும் அந்த வார்த்தைகளை பொது வழியில் பேசி அதை ஆதாரங்களுடன் வெளியிட்டு வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சிறப்பான திருத்த சட்டத்தை உடனே நான் அறிவிக்கின்றேன். ஆம், இவர்கள் பொது மேடைகளில் பேசும்பொழுது அரசியல் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்து பேச வேண்டும். எவருமே அரசியல் என்ற வார்த்தையை உணர்ந்து பேசுவதில்லை. அரசியலில் எதிர்க்கட்சியை குற்றம் சாட்டுவதற்கு முறைகள் இருக்கின்றன. அந்த முறைகளை கடைபிடிக்காமல் இவர்கள் தவறான முறைகளில் அதை செயல்படுத்துகிறார்கள். இது சட்டப்படி குற்றமாகும். இது நான் மட்டும் உணரும் விஷயமல்ல, இந்திய மக்களே உணரும் விஷயமாகும். தேச மக்களே சரியாக புரிந்து
நிலைப்படக்கூடிய ஒரு விஷயமாகும். ஆனால் இன்று மக்கள் அச்சத்தில் பயத்தில் தான் தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்த அச்சம் பயம் எல்லாம் போக வேண்டுமென்றால் முரட்டுத்தனமான சட்டத்தை மதிக்காத அரசியல் கட்சிகள் எதுவுமே நாட்டுக்குள் இருக்கக்கூடாது என்பதை நான் இவ்வுத்தரவில் தெரிவிக்கப்படுகின்றேன். இதை எதிர்த்து யாரும் செயல்பட்டால் அவர்களை முறைப்படி சட்டப்பிரிவின் கீழ் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். அப்படி சிறையில் அடைக்க தவறும் பட்சத்தில், இப்போ சிறையில் அடைக்காமல் தர விட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, தவறும் பட்சத்தில் உங்கள் மீதும் சட்ட நடவடிக்கை பாயும். அப்போதும் நீங்கள் சரியாக செய்யவில்லை என்றால் பணி நீக்கம் செய்யப்படுவீர்கள் நீதியரசரின் உத்தரவால். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அனைத்து துறைகளுமே மக்களுக்காக செயல்பட்டு கொண்டு மக்களுக்காக வாழ்வோம் என்று பொய்யுறுதியாக வழங்கி கொண்டு இன்று தேவையில்லாத நிலைகளை அடைய மக்களை தூண்டி துன்புறுத்துகிறீர்கள். மக்கள் உங்களை என்றுமே எதிர்க்க மாட்டார்கள். பாவம், அவர்கள் அப்பாவிகள். உங்களை அடித்து அடிபட்டு ரத்தம் சிந்தினால் அவர்களுக்கு தானே வலிக்கும். உங்களுக்கு அடித்த ரத்தம் உங்களை அவர்கள் எடுத்து அடிக்கும் சக்தி படைத்தவரும் நல்ல மக்கள். இந்த உண்மையை நன்றாக தெரிந்து கொண்டு தமிழகத்துக்குள் உள்ள அரசியல் கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் செயல்பட்டு கொள்வதால் உச்சநீதிமன்ற நீதியரசராகிய நான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பாக அளிக்கின்றேன். இவர்களை எல்லாம் உடனே கைது செய்து தற்போது தமிழகத்தில் நடந்த சீர்கேடுகள் அனைத்திற்கும், அதாவது 2 மாதங்களுக்கு முன்பு தற்போது வரை நடந்த அனைத்து குற்ற நிகழ்வுகளுக்கும் முறையாக எஃப்ஐஆர் ஃபைல் செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து என் முன் கொண்டு வந்து ஆஜர்படுத்தவில்லை என்றால் அனைவருக்கும் இராணுவத்தின் துணையை பெற்று தண்டனை வழங்கப்படும் என்பதை உறுதியாக சொல்கின்றேன். இது நாட்டின் நலன், மக்களின் நலன், தேசத்தின் நலன் அனைத்தையும் ஒரு நீதியரசனாகிய நான் உணர்ந்த காரணத்தால் இதை செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சிகள் அனைத்தும் தொடரும். சரியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சமத்துவத்தை என்றும் எவரும் எவ்விடத்திலும் கைவிடாதீர்கள். சமத்துவத்தை பிரிக்க எவரும் துணியாதீர்கள். சமத்துவவாதிகளை அன்போடு அரவணையுங்கள். குறிப்பாக நாம் அனைவருமே தமிழர். ஏற்றத்தாழ்வு எண்ணமெல்லாம் மனித இனத்தில் இல்லையடா. ஜாதி மத பேதம் எல்லாம் என்றோ வந்த தொல்லையடா. எத்தனையோ திட்டம் திட்டி மனிதனை ஏமாற்றி ஆட்சி பீடம் ஏறி இங்கே ஏய்த்துத்தானே பிழைக்குதடா. உண்மை தமிழா கேளடா, நீ தமிழில் பற்று கொள்ளடா. ஒற்றுமையாக வாழவே உலக மக்களின் அன்பை தேடடா தேடடா தேடடா. ஹரே கிருஷ்ணா. குருவே சரணம். பழனிசாமி ஐயாவே சரணம். ஆயுஷ்மான் பவ, கீர்த்திமான் பவ, ஜெய் பவ.